உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மாற்றுக் கட்சிகளில் இருந்து திமுகவில் இணைந்த 3000 பேருக்கு பரங்கிமலையில் தடபுடலான பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சியில் இருந்து சுமார் 2000 பேரும் மாற்றுக் கட்சியில் இருந்து சுமார் 1000 பேரும் திமுகவில் இணைந்த நிலையில் அவர்களுக்கு பரங்கிமலையில் உள்ள திமுக மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 ஆகியவற்றுடன் விருந்து கொடுக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக்கி மற்றும் ஒதுக்கி வைத்தவர்களுக்கே திமுகவில் அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருப்பதாக சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். பாண்டியராஜன் படத்தில் வரும் காமெடி காட்சியை குறிப்பிட்டு திமுகவை விமர்சித்த அவர் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு திமுகவிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் நாம் தமிழர் கட்சிக்கு வருவார்கள் என்றும் கூறினார். அந்த இதில் அண்ணன் பாண்டியராஜன் படத்தில் ஏழை விடுவாங்க 2000, 3000, 5000, அப்புறம் பெம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அது மாதிரி கட்சியில் வேணாங்கிற விலக்கி வச்ச நம்ம இப்போ நீக்கி வச்சவர்களை சேர்த்து வச்சுக்கிறீங்க. என் கட்சியில் இருக்கவே தகுதி இல்லைன்னு விரட்டி விடுறேன். நீ உங்கள் கட்சியில் சேர்க்குறத உங்கள் கட்சியின் தரம் தகுதியை நீ பார்த்துக்க வேண்டியதான். 26க்கு பிறகு திமுகலேருந்து ஆயிரக்கணக்காக சேர்ந்து எங்கள் கட்சியிலேருந்து சேர்ந்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் பேஸ்புக் பக்கத்தில் விமர்சித்து பதிவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் கொஞ்சம் நஞ்சம் பேச்சா என்றும், திரள் நிதி திரட்டிய தங்களுக்கே எவ்வளவு என்றால் உழைத்த படித்து முன்னேறியவர்களுக்கு எவ்வளவு இருக்கும் என்றும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சீமானின் பெரியார் சர்ச்சை பேச்சுக்கு பின்பு அவருக்கு எதிராக போராட்டங்களும் வழக்குகளும் அணிவகுக்கும் நிலையில் சீமான் குறித்து டிஐஜி வருண்குமார் ஒருமையில் பதிவிட்டிருப்பது பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.